கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். இந்த புத்தாண்டிலே ஜேபிஎம் சபை மூலமாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். தேவன் தாமே இந்த புத்தாண்டிலே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவதற்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய தினத்தின் வாக்குத்தத்தம் தேவனுடைய சமூகத்திலே கிடைக்கப்பட்ட வார்த்தை உயர்த்துவார் என்ற தலைப்பில் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் மூலமாக செய்தியை உங்கள் மத்தியில் கொண்டு வருவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை இந்த ஆண்டிலே உயர்த்தப் போகிறார். ஹல்லேலூயா. உயர்த்தும் காலம் வந்துவிட்டது எனக்கு அருமையானவர்களே. இது கர்த்தர் உங்களை உயர்த்தும் ஆண்டு. நீங்கள் உயர்வீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். உயரத்தான் போகிறீர்கள். நீங்கள் தாழ்ந்து போவதில்லை, குறைந்து போவதும் இல்லை, குறைவுபடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை ஏற்ற நேரத்திலே உயர்த்தினார். யோசேப்பின் காரியத்தை நாம் பார்க்கும்போது கர்த்தரின் கரத்தில் அடங்கி அவருடைய வேலைக்காக காத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அவர் தலை குனிந்து போகவில்லை. அதுபோலவே நீங்களும் கூனி குறுகி போவதில்லை. எனக்கு அருமையானவர்களே, யோசேப்பை புறக்கணித்த அவமானப்படுத்திய ஜனங்களுக்கு முன்பாக தேவன் அவன் தலைமையை உயர்த்தினார். அவன் தலை நிமிர்ந்து நடக்க செய்தார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தேவனுடைய வேலைக்காக சமயத்திற்காக காத்திருந்து அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருக்கிற உங்களை நிச்சயமாக இந்த புத்தாண்டிலே உயர்த்துவார். இயேசுவின் மேல் நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையும் விசுவாசம் இன்னும் அதிகமாக பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இந்த புத்தாண்டிலே நீங்கள் உங்களை கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுத்துங்கள். அவர் உங்களை இந்த புதிய ஆண்டிலே உயர்த்துவார். கர்த்தருக்குள் உண்மையாயிருங்கள். வேதத்துக்கு கீழ்ப்படியுங்கள். நிச்சயமாக உயர்த்துவார். உங்கள் உயர்வை எதுவும் தடுக்க முடியாது. உங்களுடைய உயர்வை உயர்ந்த இடத்தில் வைக்க அவர் வாஞ்சியாயிருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தார் நடுவில் உங்களை உயர்த்துவார். உங்களை அற்பமாய் ஏளனமாய் நினைத்த ஜனங்கள் மத்தியிலே உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. வேலை செய்யும் இடத்தில் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உங்களை உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்பட்டு போன இடத்திலே உங்களை உயர்த்துவார். எந்த மனிதர்கள் முன்பாக தாழ்த்தப்பட்டீர்களோ அந்த மனிதர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தப் போகிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அவர் வருகைக்கு காத்திருக்கிறது நிமித்தமாக நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார். காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கும்போது எலியாவின் கரத்துக்குள் அடங்கி இருந்த எலிஷாவை 2 மடங்காக உயர்த்தியவர் நம் தேவன். வேதம் சொல்லுகிறது, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி நடத்துகிற தேவன் என்று. எனக்கு அருமையானவர்களே, தேவன் உண்மை உள்ளவர்களை அநேகத்துக்கு அதிபதியாக இந்த வருடம் உயர்த்த போகிறார். அது நீங்களே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாழ்மையாயிருந்தார். பிதா அவரை உயர்த்தினார். எப்படி? பிலிப்பு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 11ஆம் வசனத்தில் நாம் வாசிப்போமேனால், தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தி
இயேசுவின் நாமத்தில் வானோர் உலகத்தோர் பூமியில் கீழுடையவர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலாக அவருடைய நாமத்தை ஏறெடுக்கும் அவருக்கு தந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, வானோர் போலோர் பூமியினுள் கீழோடையர் முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டிலே நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்களும் உண்டு. ஒரு 10 காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள், அப்பொழுது உங்களை தேவன் உயர்த்துவார். 2வது, புறஜாதிகளுக்குள்ளே நல்ல நடக்கை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அப்போது கர்த்தர் நிச்சயமாக உயர்த்துவார். 3வதாக, தேவனுக்கு அடிமையாயிருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தேவன் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். தேவனுக்கு பயந்திருங்கள். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை உயர்த்துவார். உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் வையுங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். தேவன் உங்களை உயர்த்துவார். நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவராக இருங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 8வதாக, உங்கள் ஆத்துமங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், சுத்தமாகுங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். 9வதாக, நீங்கள் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவர்களாய் எப்பொழுதும் இருங்கள், தேவன் உங்களை உயர்த்துவார். 10வதாக, நீங்கள் சுத்த இருதயத்தோடு ஒருவருக்கொருவர் அன்பு கூறுங்கள். இதன் நிமித்தமாக இந்த புதிய வருடத்திலே உங்களை தேவன் அதிகமாக உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவச்சனமே, இந்த ஆண்டு உயர்வின் ஆண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். ஆனால் இந்த 10 காரியத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்து இவ்விதமாக நடப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இந்த ஆண்டில் கர்த்தர் உங்களை உயர்த்தி நிறுத்தி வைப்பார் என்பது நிச்சயம். தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புத்தாண்டிலே புதிய கிருபையை நீங்கள் பெற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் உயர்ந்து இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.